எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும்னா raga.fm என்கிற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு 6 அமர உட்கார்ந்து அவங்களுக்கு பிளான் போட்டு அமைக்கிறோம் கோடி மாதிரி. ரைட், ரூம் போட்டு யோசிப்போம். சாலினி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க. சோ நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க வந்து ஒரு மெஷினை வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். அங்கதான் இருந்துச்சு ட்விஸ்ட். அப்படியா? சரி, என்ன ஆச்சு ட்விஸ்ட்? அவங்க மெஷின் வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப கரெக்டா என்ன வந்து அப்படியே லைன்ல வச்சுட்டு அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருந்து அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு அந்த மாதிரி என்ன ரவுண்ட்ல விட்டாங்க. அப்படியா? நாளே இது நல்லது இல்ல. இது ராகா. ஷாலினி, ஓகே, நீங்க ஏன் ஜிம்முக்கு இனிமே வர மாட்டீங்களா? இல்ல, வர மாட்டேன். Why? Because இங்க ஜாயின் பண்றேன். எங்க? இல்ல, பிகாஸ் இங்க வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அது படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ வந்து நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா either you have to buy our machine. Why you all didn't inform this earlier? சின்னதா நீங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்களா? அதுல இருந்துச்சு. அதுல இருந்துச்சா? அது இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? பிகாஸ் எங்களுக்கு தெரியல நீங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னு. ஓகே, சோ நவ அந்த மெஷின் எங்க டெலிவர் பண்ணலாம்? No, but don't deliver first. Wait, அண்ணே. ஹலோ. சோ நீங்க ஸ்டாப் பண்ற ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்துட்டு ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணும் போதே வந்துட்டு நான் ஆண்டனிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்விக்கில ஒரு கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சோ நான் 1 வருஷம் எடுக்கிறப்ப ரொம்ப யோசிச்சேன். பட் அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி எடுத்தேன். பட் அந்த டைம் வந்து ஓகே கேரள வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து ஹோம் டவுன் போய் ஆகணும். எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, பட் ஒன்லி நம்ம சின்ன கிளாஸ் வச்சிருந்தோம். அது வந்து நான் உங்ககிட்ட செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அதுல வந்து எப்படின்னா நீங்க வந்து இஃப் யூ ஸ்டாப் நவ் நீங்க வந்து ஒரு மெஷின் வாங்கணும். How much is it? Okay, now the offer price about 1,005. நாங்க வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். But you want us to send to where? No, அந்த மெஷின் என்னால வாங்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் வந்து இது சும்மா உங்ககிட்ட சொல்ல தெரியும் கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு. பட் நான் ஆல்ரெடி நீங்க செக் பண்ணி பார்க்கலையா? ஆந்தனி சொல்லல? ஆண்டனி என்கிட்ட ஒண்ணும் சொல்ல. நான் ஆல்ரெடி அக்ரி பண்ணி தான் அங்க இருந்து வெளிய ஆவணும். நம்ம ஓகே, what we'll do? No need to do anything. Just letter மட்டும் proceed. Just letter மட்டும் கொடுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். The machine on the way la sir. Machine on the way? இல்ல நான் எந்த ஒரு மிஷினும் ஆர்டர் பண்ணல. Loro, how many அங்க அனுப்புறாங்க? அது கேன்சல் பண்ண முடியுமா உங்களால? cannot sir. நான் பே பண்ண மாட்டேன் அதுக்கு. இப்போ நீங்க அங்க அனுப்பி என்ன பண்ண போறீங்க? இப்ப அங்க வீட்ல யாரும் இல்ல. அந்த மிஷின் எடுத்துட்டு போனா வீட்டு முன்னுக்கு நின்னு நீங்க ஹார்ன் அடிச்சிட்டு வெளிய ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, சோ நான் வந்து வீட்டு முன்னுக்கு வச்சிடுறேன். வீட்டு முன்னுக்கு எங்க? நீங்க தான் சொல்லணும். நான் புரியுதா? நான் எந்த ஒரு அக்ரியும் பண்ணல. நான் மிஷின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே இப்போ போய் மிஷின் வாங்கல அது சொல்ல. எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஷாலினி இருக்காங்களா? சார் என்ன சார் இப்போ என்னமோ மை டாட்டர் செட் என்னமோ டெலிவரி என்னமோ பண்றீங்க. என்ன கதை? அந்த மெஷின் வந்து நாங்க டெலிவர் பண்ண போறோம். அந்த ஹேமர் வெயிட். உங்களுக்கு யாராவது ஆர்டர் பண்ணாங்களா? நோ, இட்ஸ் இன் தி கான்ட்ராக்ட் சார். கான்ட்ராக்ட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து அவங்க சைன் பண்ணாங்க. சோ நவ தி போட்டுருக்கா 1500க்கு நீங்க டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் வந்து அகைன்ஸ்ட் பண்ணாம இப்ப கட்டி அந்த மிஷின் எடுத்துக்கணும் அதுல இருக்கா? ஆமா சார். Can you WhatsApp me the letter or can you wait another 2 days? Can back to KL then. But the machine வந்து on the way sir. On the way means where you going to deliver? Address sir. Sir, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாஸ். I don't know why you all are doing all this. I don't know. ஒரு ஏர்லியா ஒரு இன்ஃபார்ம் இல்ல, கால் பண்ணல, ஒன்னும் இல்ல. Suddenly you want to send this and that. Can you stop all this nonsense? Then I will come and talk to you. You are interested, right? Yes sir, yes sir. I'm actually நான் வந்து ஆந்தனி தான் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, நீங்க ஷாலினி கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். நான் எதுவா இருந்தாலும் வந்து ஆந்தனி கிட்ட தானே அக்ரிமெண்ட் சைன் வச்சிருக்கோம். I will go through the agreement. I will come back to okay. Please give me to Shalini. I want to talk to her for a while. Shalini. Yeah. Okay. We will நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி செட்டில் பண்றதுன்னு பாக்குறோம். But I just want to tell you la கனகவல்லி தான் உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குல? யார் மாட்டி விட்டது? கனகவல்லி யார் தெரியுமா? தெரியும், என் அக்கா தான். அக்கா தானா? அப்படா உங்களுக்கு இது எப்படி இருக்குதா சொல்லி ஆவடா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? என்ன ஒரு 2-3 பேருக்கு மாட்டி விட்டுறீங்க. அப்பாவுக்கு மாட்டி விட்டுறீங்க, அண்ணனுக்கு மாட்டி விட்டுறீங்க. ஐயோ, எப்படிக்கா மெஷின் அனுப்புவா? மெஷினா இல்ல, அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும்னா raga.fm என்கிற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க.
அதுக்கு பிறகு 6 அமர உட்கார்ந்து அவங்களுக்கு பிளான் போட்டு அமைக்கிறோம் கோழி மாதிரி. ரைட், ரூம் போட்டு யோசிப்போம். ஷாலினி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க. சோ நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க வந்து ஒரு மெஷினை வாங்கணும் அப்படின்னு சொன்னோம். அங்கதான் இருந்துச்சு ட்விஸ்ட். அப்படியா? சரி, என்ன ஆச்சு ட்விஸ்ட்? அவங்க மெஷின் வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப கரெக்டா என்ன வந்து அப்படியே லைன்ல வச்சுட்டு அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருந்து அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு அந்த மாதிரி என்ன ரவுண்ட்ல விட்டாங்க. அப்படியா? ஷாலினி, இது நல்லது இல்ல. இது ராகா. ஷாலினி, ஓகே, நீங்க ஏன் ஜிம்முக்கு இனிமே வர மாட்டீங்களா? இல்ல வரமாட்டேன். Why? பிகாஸ் இங்க ஜாயின் பண்றேன். எங்க? இல்ல, பிகாஸ் இங்க வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அது படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ வந்து நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா either you have to buy our machine. Why you all didn't inform this earlier? சின்னதா நீங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்களா? அதுல இருந்துச்சு. அதுல இருந்துச்சா? அது இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? பிகாஸ் எங்களுக்கு தெரியல நீங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னு. ஓகே, சோ நவ அந்த மெஷின் எங்க டெலிவர் பண்ணலாம்? No, but don't deliver first. Wait, அண்ணே. ஹலோ. Yeah. சோ நீங்க ஸ்டாப் பண்ற ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்துட்டு ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணும் போதே வந்துட்டு நான் ஆண்டனி சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்விக்கில ஒரு கோர்ஸ் செஞ்சிட்டு இருக்கேன். சோ நான் ஒரு வருஷம் எடுக்கிறப்ப ரொம்ப யோசிச்சேன். பட் அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி எடுத்தேன். பட் அந்த டைம் வந்து ஓகே கேரள வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து ஹோம் டவுன் போய் ஆகணும். எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் ஒன்லி நம்ம சின்ன கிளாஸ் வச்சிருந்தோம். அது வந்து நான் உங்ககிட்ட செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அதுல வந்து எப்படின்னா நீங்க வந்து இஃப் யூ ஸ்டாப் நவ் நீங்க வந்து ஒரு மெஷின் வாங்கணும். How much is it? Okay, now the offer price about 1,500. நாங்க வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். But you want us to send to where? No, அந்த மிஷின் என்னால வாங்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் வந்து இது சும்மா உங்ககிட்ட சொல்ல தெரியும் கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு. பட் நான் ஆல்ரெடி நீங்க செக் பண்ணி பார்க்கலையா? ஆந்தனி சொல்லல? ஆண்டனி என்கிட்ட ஒண்ணும் சொல்ல. நான் ஆல்ரெடி அக்ரி பண்ணி தான் அங்க இருந்து வெளியாகணும். நம்ம ஓகே, what we'll do? No need to do anything. Just letter மட்டும் proceed. Just letter மட்டும் கொடுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். The machine on the way, la sir. Machine on the way? இல்ல நான் எந்த ஒரு மிஷினும் ஆர்டர் பண்ணல. Loro, how many அங்க அனுப்புறாங்க? அது கேன்சல் பண்ண முடியுமா உங்களால? cannot sir. நான் பே பண்ண மாட்டேன் அதுக்கு. இப்போ நீங்க அங்க அனுப்பி என்ன பண்ண போறீங்க? இப்ப அங்க வீட்ல யாரும் இல்ல. அந்த மிஷின் எடுத்துட்டு போனா வீட்டு முன்னுக்கு நின்னு நீங்க ஹார்ன் அடிச்சுட்டு வெளியாகணும், அவ்வளவுதான். ஓகே, சோ நான் வந்து வீட்டு முன்னுக்கு வச்சிடுறேன். வீட்டு முன்னுக்கு எங்க? நீங்க தான் சொல்லணும். நான் புரியுதா? நான் எந்த ஒரு அக்ரியும் பண்ணல. நான் மிஷின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ போய் மிஷின் வாங்கல அது சொல்ல. எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஷாலினி இருக்காங்களா? சார் என்ன சார் இப்ப என்னமோ மை டாட்டர் ஸ்டேட் என்னமோ டெலிவரி என்னமோ பண்றீங்க. என்ன கதை? அந்த மெஷின் வந்து நாங்க டெலிவர் பண்ண போறோம். அந்த ஹேமர் வெயிட். உங்களுக்கு யாராவது ஆர்டர் பண்ணாங்களா? நோ, இட்ஸ் இன் தி கான்ட்ராக்ட் சார். கான்ட்ராக்ட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து அவங்க சைன் பண்ணாங்க. சோ நவ தி போட்டுருக்கா 1500க்கு நீங்க டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் வந்து அகைன்ஸ்ட் பண்ணாம இப்ப கட்டி அந்த மிஷின் எடுத்துக்கணும் அதுல இருக்கா? ஆமா சார். Can you WhatsApp me the letter or can you wait another 2 days? Can back to KL then. But the machine வந்து on the way sir. On the way means where you going to deliver? Address sir. Sir, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாஸ். I don't know why you all doing all this. I don't know. ஒரு earlier ஒரு இன்ஃபார்ம் இல்ல, கால் பண்ணல, ஒன்னும் இல்ல. Suddenly you want to send this and that. Can you stop all these nonsense? Then I will come and talk to you. You are interested, right? Yes sir, yes sir. I'm actually நான் வந்து ஆந்தனி தான் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, நீங்க ஷாலினி கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். நான் எதுவா இருந்தாலும் வந்து ஆந்தனி கிட்ட தானே அக்ரிமெண்ட் சைன் வச்சிருக்கோம். I will go through the agreement. I will come back to okay. Please give me to Shalini. I want to talk to her for a while. Shalini. Yeah. Okay. We will நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி செட்டில் பண்றதுன்னு பாக்குறோம். But I just want to tell you கனகவல்லி தான் அவங்கள மாட்டி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குல்ல? யார் மாட்டி விட்டது? கனகவல்லி யார் தெரியுமா? தெரியும், என் அக்கா தான். அக்கா தானா? அப்படா உங்களுக்கு இது எப்படி இருக்குதா சொல்லி ஆவடா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இன்னும் ஒரு 2-3 பேருக்கு மாட்டி விட்டுறீங்க. அப்பாவுக்கு மாட்டி விட்டுறீங்க, அண்ணனுக்கு மாட்டி விட்டுறீங்க. ஐயோ, எப்படிக்கா மெஷின் அனுப்புவா? மெஷினா இல்ல, அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. இது எப்படி இருக்கு?